வெனஸ்டே ஈவினிங் நிலாவும் நானும் வெளியில் வந்திருந்தோம். நம்ம வீட்டு பக்கத்தில் சிப்பிப்பாற ஒரு டாக் இருக்காங்க, பேர் பைரவி. ஸோ அவங்கக்கிட்ட நிலாவை விட்டுருந்தேன். 2 பேரும் மூஞ்சி உரசி கொஞ்சம் விளையாண்டுருந்தாங்க. சரி அப்படின்ட்டு இன்றைக்கி ஒரு பெரிய வேலை இருக்குது. என்ன அப்படின்னா, துணி துவைக்கிற வேலை தான். எனக்கு ஸ்கூலில் யூனிஃபார்ம் அப்படிங்கிறதுனால மேக்ஸிமம் 2 days ஒன்ஸே நான் வந்து வாஷ் பண்ணிடுவேன். அன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நல்ல மழை அப்படிங்கிறனால துவைக்க முடியல. ஸோ துணியும் நல்லாவே சேர்ந்துருச்சு. ஸோ துணி துவைக்கலாம் அப்படின்ட்டு துணி ஊற வைக்க போயிட்டேன். எவ்வளோ துணி சேர்ந்தாலும் நான் அதை கண்டிப்பாக வாஷிங் மிஷினில் போடவே மாட்டேன். கையில் துவைச்சாதான் எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். அதனால் நிறைய துணி சேர்ந்தாலுமே நான் வந்து டைம் எடுத்து கையிலேயே துவைச்சிக்குவேன். ஸோ துணி ஊற வச்சுட்டு அடுத்து சமைக்கலாம்னு உள்ள வந்துட்டேன். சப்பாத்தி கிரேவிங்ஸாக இருந்தது, ஆனால் சாப்பாடு நிறையா இருந்தனால அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு சாப்பாடுக்கு தொட்டுக்கிறதுக்கு சின்ன மீல் மேக்கர் போட்டு ஒரு கிரேவி மாதிரி வச்சிடலாம் அப்படின்ட்டு மீல் மேக்கர் வந்து வேக வச்சுருந்தேன். அப்புறம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு கிரேவிக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். சரி, இவங்க 2 பேத்துக்கு அப்புறம் சாப்பாடு வச்சிடலாம் அப்படின்ட்டு சாப்பாடில் தயிர் ஊற்றி நல்லா பிசைஞ்சு இவங்க 2 பேத்துக்கு வச்சாச்சு. நான் நிலா குட்டிக்கு வச்ச சாப்பாடில் வந்து இவள் மீன் குட்டியும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சார்லி வந்து தனியாக சாப்பிட்டுட்டு இருந்தான். சரி, இவங்களுக்கு சாப்பாடு வச்சுட்டு அடுத்து உள்ளே போகிறக்குள்ள குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு. கருவேப்பிலை மல்லித்தலை போட்டு இறக்கிட்டேன். அன்றைக்கி எனக்கான சப்பாத்தி கிரேவிங்ஸ் தான் பயங்கரமாக இருந்தது. சரி, வேறு வழி இல்லை அப்படின்ட்டு சாப்பாடே சாப்பிட்டுட்டேன். அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்ச இந்த பெட் ஃபுட்டு மட்டும் எனக்கு ஏதாவது இருந்தால் சஜஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.